அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லா. அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் முஸ்லீம் சமூகத்தின் மீது ஏவப்படுகின்ற அடக்குமுறைகளை பற்றி குர்ஆன் பதிவு செய்கிறது. அடக்குமுறையாளர்களினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. குர்ஆன் சொல்லும்போது இவ்வாறு சொல்லுகிறது: இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு எதுஹகூன். நிச்சயமாக குற்றமிழைத்தார்களே, அவர்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து உலகில் சிரித்து கொண்டிருந்தார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நிச்சயமாக குற்றமிழைத்தார்களே, அவர்கள் ஈமான் கொண்டவர்களை பார்த்து உலகில் சிரித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கி இஸ்லாமியர்கள் உலக அளவிலும் சரி, நாட்டிலும் சரி, ஒவ்வொரு நாட்டிலும் சரி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. இப்போ எப்படி பார்த்தோம்னா, இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பது, அந்த பொய் செய்திகளுக்குள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அது பொய் செய்தியை சொல்லிவிட்டு அந்த செய்யக்கூடியவன் தீவிரவாதியாக இருக்கிறான். முஸ்லீம்களை தீவிரவாதியாக எவன் சொல்கிறானோ அவன் தீவிரவாதியாக இருக்கிறான். அவன் தான் இஸ்லாமியர்கள் மீது கொண்டு போடுகிறான். இன்றைக்கி பாலஸ்தீனில் கொண்டு போடுறவன் யாருங்க? இஸ்ரேல் கொண்டு போடுறான். அமெரிக்கா போடுவது, பன்னாட்டு நாடுகள், அமெரிக்காவுடைய பன்னாட்டு நாடுகள் எல்லாம் கொண்டு போட்டது அந்த அப்பாவி மக்கள் மீது. இன்னும் அவர்களை அடிமைகளாக வைத்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் எல்லா நாடும் சுதந்திரம் அடைந்து விட்டது, பாலஸ்தீனம் இன்னும் சுதந்திரம் அடையவில்லை. அப்போ ஒரு அப்பாவி மக்கள் மீது அடக்குமுறை செய்து கொண்டு அவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அடக்குமுறை செய்யக்கூடிய அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, ஆணவத்தில், அதே அகங்காரத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அகங்கார சிரிப்பில் இருக்கிறார்கள். நம்மளை யார் என்ன செய்ய முடியும்? நம்ம இவ்வளோ நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்துருக்குறோம். நம்ம கொண்டு போடுவோம், கொள்ளுவோம். யார் என்ன செய்ய முடியும்? சும்மா ஐநா சபையில் ஒரு அறிக்கை விட முடியும், இவ்வளோதானே தவிர வேறு என்ன செய்ய முடியும்? இப்படி தான் அவங்களுடைய குணம் இருக்கிறது. ஐநா சபை நடத்தக்கூடிய பன்னாட்டு நாடுகள் தான் இருக்குது. ஐநா சபை நடத்தக்கூடியவனே பன்னாட்டு நாடு. அவன் எப்படி தான் செய்த குற்றத்துக்கு தானே எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுவானா? சொல்ல முடியாது. அப்போ அப்படியான ஒரு நிலை இருக்கிறது. அதனால் குற்றவாளிகள் தாங்கள் செய்த குற்றங்களை என்ன செய்கிறார்கள்? அது குற்றமாக கருதுவதில்லை. அப்போ முஸ்லீம்கள் மீதான அடக்குமுறை செய்யப்படும் போது அது என்ன செய்கிறாங்க? ஆணவத்தில், மத வெறுப்பில் முஸ்லீம்கள் மீதான அடக்குமுறை செய்கிறார்கள். முஸ்லீம்களை கொலை செய்கிறார்கள், குழந்தைகளை கொலை செய்கிறார்கள், பெண்களை மானபங்கப்படுத்துகிறார்கள், பள்ளிவாசலை இடிக்கிறார்கள். இது உலகம் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. இந்தியா மட்டும் அது விளைவுகளில் உலக நாடுகள், இந்தியாவில் நடக்கிறது, அமெரிக்காவில் நடக்கிறது, இஸ்லாம் அல்லாத நாடுகள் இது போன்ற அநியாயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இஸ்லாம் அல்லாத எந்த நாடு இருக்கோ அந்த நாடு ஃபுல்லாக அது அநியாயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ சில இதில் குறைவாக நடக்கலாம், சில இதில் அதிகமாக நடக்கலாம். அப்போ இங்கே என்ன நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஆணவக்காரர்கள், மத வெறுப்புடையவர்கள், மத வெறி உடையவர்கள் இது போன்ற எலிச்செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், கொலை செய்கிறார்கள், பள்ளிவாசலை இடிக்கிறார்கள், பெண்களை மானவங்கப்படுத்துகிறார்கள், குர்ஆனை எரிக்கிறார்கள். அவர்கள் தொழும் போதக்கூடிய பிறநாள் தொழுகின் போது அவங்க வழிபாட்டு செய்ய விடாமல் தடுக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்குறோம். அது லோக்கல்லேருந்து இன்டர்நேஷனல் வரைக்கும் இதுதான் நடந்துகிட்ருக்கு. இப்படி செய்யக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அது நம்மளால் இதை செஞ்சிட்டோம், நம்ம என்ன செய்கிறோம், இதை செய்கிறோம், நம்ம தானே பெரிய கற்று சொல்லுவோம்ல, ரவுடின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம அடிச்சுட்டு அவனை நான் தானே கற்று, இந்த ஏரியாவில் நான் தான் ரவுடின்னு சொல்கிற மாதிரி அப்படி தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மீதான அடக்குமுறை லோக்கல்லேருந்து இன்டர்நேஷனல் வரைக்கும் இருக்குது.
அவன் எல்லாம் தன்னை கெத்தா பெருசாக கருதி கொண்டு ஆணவத்தில் அடக்குமுறை செய்து கொண்டு சிரித்து மகிழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்படி ஆணவம் செய்யக்கூடிய அவன் இஸ்லாமியர்கள் பார்த்து சிரிக்கக்கூடிய அவனை வாக்கு சொல்லும்போது அவன் குற்றவாளியாக இருக்கிறான் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. அப்போ அவர்கள் சும்மா சிரிக்கிறதில்ல, அவன் குற்றம் இழைக்கக்கூடியவனாக சிரிக்கிறான். நம் மீது அடக்குமுறை செஞ்சு குழந்தைகளை, பெண்களை, அந்த அப்பாவி ஆண்களை, பெண்களை கொலை செய்துவிட்டு மானவங்கப்படுத்திவிட்டு அதில் அவன் சந்தோஷம் காணிக்கிறான். பாருங்கள் எவ்வளோ இழிவானவன் பாருங்கள். அதை குர்ஆன் பதிவு செய்கிறது. அப்படி இருக்கிறான். அதுக்கடுத்து என்ன குர்ஆன் சொல்லுதுன்னா, வைதா மர்ரு பிஹிம் ஏதக்கா மசூன் அப்படின்னு சொல்லுது. அன்றியும் அவர்கள் அண்மையில் சென்றால் ஏளனமாக ஒருவருக்கொருவர் கண் சாடை செய்து கொள்வார்கள். இன்றைக்கி லோக்கலில் பார்த்தோம்னா ஸ்கூலில் முஸ்லீம் பெண்கள் பர்தா போட முடியாத சூழல், பெருநாள் தொழிலின் போது முஸ்லீம்கள் தங்களுடைய வழிபாட்டை நடத்த முடியாத சூழல், எதுக்கெடுத்தாலும் கோர்ட்டில் போகக்கூடிய ஒரு சூழல். அப்போ அவங்களை எதுக்காகவும் அவங்கள நிம்மதியாக இருக்க விடக்கூடாத ஒரு சூழலை அரசாங்கம் செய்து கொண்டே இருக்கிறதா இல்லையா? அப்போ செய்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி பெண்கள் பர்தா போட்டுனா அதை ஒரு கேலி கூத்தாக கருதுவது, தொப்பி போட்டு போனால் அவரை பார்த்த ஒரு கேலியாக கருதுவது என்ற ஒரு நிலை வருதா இல்லையா? அப்போ அவர்கள் கடந்து சொல்லும் போதெல்லாம் இன்றைக்கி அதெல்லாம் அதிகமாக வந்துட்டுருக்கு. அப்போ முஸ்லீம்களை பார்த்து ஏளனமாக பார்த்து சங் பரிவார அமைப்புகள் சிரித்து கொண்டு இருப்பதெல்லாம் பார்க்குறோம். அந்த சிந்தனை பல பேருக்கு அது ஊறி இருக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ அதை பற்றி குர்ஆன் பதிவு செய்கிறது. அடுத்து பார்த்தோம்னா வைதன் கலபு இல அஹ்லிஹிமுன் கலபு ஃபக்கிஹீன் அப்படின்னு குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் அவர்கள் தம் குடும்பத்தார்பால் திரும்பி சென்றாலும் தாங்கள் செய்தது பற்றி மகிழ்வுடனேயே திரும்பி செல்வார்கள் அப்படின்னு குர்ஆன் பதிவு செய்கிறது. அதாவது இந்த இழிச்செயல்களை செய்யக்கூடியவன், முஸ்லீம்களை கவலமாக திட்டக்கூடியவன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலமாக திட்டக்கூடியவன், அவங்களுடைய மனைவிமார்களை கேவலமாக திட்டக்கூடியவன், இந்த முஸ்லீம் சமூகத்தின் மீது கொலை செய்யக்கூடியவன், அந்த பெண்களை மானவங்க கொடுத்தக்கூடியவன், இவன் என்ன செய்கிறான்? நாம் செய்த தவறுகளை அவன் நம்ம தப்பு செய்கிறோம், மிகப்பெரிய அநியாயம் செய்கிறமே என்று அவன் உறுத்தலை, அவன் உள்ளம் உறுத்தவில்லை. அதே அவன் என்ன செய்கிறான்? நான் பெரிய ஏதோ செஞ்சிட்டேன் என்று அந்த மத வெறுப்பு, அந்த அசிங்கம் அவனை என்ன செய்கிறது? அவனை அது நான் பெருசாக எதாவது சாதிச்சிட்ட மாதிரியும், கொலை செய்வது, கற்பழிப்பது பெரிய சாதனை போன்று அவன் பிறர் அந்த முஸ்லீம் சமூகத்தின் மீது செய்வதே அவன் பெரிய சாதனை போன்று கருதி கொண்டு மகிழ்வோடு திரும்பி செல்கிறான் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. அப்போ இவ்வளோ அசிங்கத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி பார்க்குறோமா இல்லையா? ஒருத்தன் சங்பரிவார அமைப்பிலிருந்து ஏதாவது செஞ்சுட்டா அவன் என்ன அவனுக்கு பின்னாடி கைத்தட்டக்கூடியவர்களை பார்க்குறோம். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலு அமெரிக்கா கொண்டு போட்டால் இங்கே உள்ள சங்பரிவார அமைப்பு என்ன செய்யுது அப்படின்னா, அவர் கொண்டு போட்டு சாகட்டும், அப்பாவி பெண்கள் குழந்தைலாம் சாகட்டும் என்றும் ஒரு மகிழ்ச்சியோடு கருத்து பதியக்கூடிய வலைதளங்களை அதிகமாக பார்க்குறோம். எப்படியான மனநிலை உடைய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்குறோம். மிருகங்களை விட கேவலமானவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அப்படியான முறையில் அவங்க திரும்பி செல்வார்கள். இப்படியே அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்போ தான் செய்த குற்றங்களை அவர்கள் உறுத்தலை, பாவங்கள் அதிகமாக செய்கிறார்கள் என்பதை இறைவன் பதிவு செய்கிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லும்போது வைதா ரவுஹும் காலு இன்ன ஹாஉலாஇ லவால்லூன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா மேலும் அவர்கள் முஹ்மின்களை பார்த்தால் நிச்சயமாக இவர்களே வழி தவறியவர்கள் என்றும் கூறுவார்கள். இப்படிலாம் அநியாயம் செஞ்சுட்டு முஸ்லீம்களை கொலை செய்கிறான், மானவங்கப்படுத்துகிறான், பலியாசை அடிக்கிறான், நபி அவர்களையும் நபி மனைவிமார்களும் தப்பாக பேசுகிறான், கொடூரமான அசிங்கங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அவன் நம்மளை பார்த்து ஒழுக்கமாக நாகரிகமாக பிற மதத்தின் மீது எந்த ஒரு அடக்குமுறை செய்யாமல் தொழுதுகிட்டு யார் ஏற்றத்தால் இல்லாமல் எல்லாத்தையும் வாருங்கள் என்று சகோதரத்தோடு சம்பந்திகளாக ஆக்கக்கூடிய சமத்துவம் நம்மகிட்ட இருக்குது. நம்மளை பார்த்து என்ன செய்கிறான்? இந்த அசிங்கம் செய்யக்கூடிய இந்த காஃபிர்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளாத இந்த காஃபிர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த அசிங்கத்தை செஞ்சிட்ருக்கானே அவன் என்ன செய்கிறான்? அந்த இஸ்லாமியர்கள் அடக்குமுறை செஞ்சுருக்கானே அவன் என்ன செய்கிறான்? யோக்கியவான் போல, உத்தமவர்களைப் போல நம்மளை குற்றவாளிகள், வழிகடர்கள் என்று சொல்லுவதாக குர்ஆன் பதிவு செய்கிறது. இன்றைக்கி அப்படி தான் செய்கிறாங்க. கொலை செஞ்சுட்டு மானவங்கப்படுத்திட்டு அவன் யோக்கியமாக அவன் கெட்ட பாதம் செஞ்சுட்டு மாதிரி சொல்கிறான். நீங்கள் சாதாரண பார்க்கலாம். இப்போ குஜராத் கலவரத்தில் கூட
கொலை செய்தவர்கள் வந்து அந்த ஒரு பல்கீஸ்மான கொலை செஞ்சவன் கொலை செய்யலை, கொலைவனை கற்பழித்து கூட்டு பாலித்து பலாத்காரம் செஞ்சு அதே மாதிரி அந்த குழந்தைய சிசு குழந்தைய கொலை செஞ்சவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டும் கூட விடுதலை ஆன பிறகு அவர்களை என்ன செஞ்சாங்க, பூமாலை போட்டு லட்டு போட்டு வரவேற்றார்கள். எதுக்கு? ஒரு பெண்ணை கூட்டு பாலியது பலாத்காரம் செஞ்சுருக்காங்க, ஒரு சிசு கொலை செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு மாலை போட்டு லட்டு கொடுத்து வரவேற்கிறான் அப்படின்னா அது என்னங்க அர்த்தம்? அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவன் தான் நம்மளை சொல்கிறான் வழிகேடர்கள்னு சொல்கிறான். அவனை அவன் அப்படி சொல்லுவது போன்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த மாதிரி குற்றமளிப்பவர்கள் நம்மளை பார்த்து வழிகேடர்கள் என்று சொல்கிறார்கள் என்பதாக குர்ஆன் பதிவு செய்கிறது. இப்படி தான் இந்த உலக நாட்டில் பாலஸ்தீன் மேல் கொண்டு போட்டு கொல்லக்கூடிய அந்த கொலை செய்யக்கூடியவன் வந்து என்ன செய்கிறான், அந்த கொலை செய்யக்கூடியவன் வந்து அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள் என்ன செய்யுது, நாங்கள் தான் நல்ல நேர்வழி இருக்கோம், சாகக்கூடிய அந்த மக்கள் வழிகேடர்கள் என்று சொல்கிறார்கள். இதை தான் அது குர்ஆன் பதிவு செய்கிறது, விளைகிறேன். அப்போ அதுக்கடுத்து என்னென்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான் பார்த்தோம்னா, வமா உர்சிலு அலைஹிம் ஹாஃபிதீன் அப்படின்னு சொல்கிறான். முஹ்மின்கள் மீது அவர்கள் பாதுகாவலர்களாக அனுப்பப்படவில்லையே அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அப்போ முஸ்லீம்களுடைய விஷயத்தில் நீ ஏன் தலையிடுற? முஸ்லீம்களுடைய விஷயத்தை உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? முஸ்லீம்களுடைய விஷயத்தில் உனக்கு என்ன இருக்குது? நீ வந்து இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவன். அவன் படைத்த இந்த பிரபஞ்சத்தின் இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அப்போ அப்படிப்பட்டவர்கள் மீது உனக்கு வந்து அவங்கள மீது எதுக்கு நீ அதிகாரம் செலுத்துகிறாய் என்று இறைவன் என்ன செய்கிறான், இந்த விஷயத்தை பதிவு செய்கிறான். அதாவது பாதுகாவலர்கள் அனுப்பப்படவில்லையே அப்படி ஆச்சரியக்குறியோடு கேள்வி கேட்குறான். ஏன்ப்பா அப்படி செய்கிற? உனக்கு வந்து அவங்கள அனுப்பப்படவில்லையே அப்படின்னு சொல்லி 2 விஷயத்தை கேள்வியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அதில் பதிவு இருக்குது. இப்போ அது வந்து 2 எப்படி விளங்கிக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியே விளங்கிடுவோம். ரெண்டாவது பார்த்தோம்னா, அதாவது ஒரு மாணவர்களை ஆசிரியர் பராமரிப்பார்கள். எப்படின்னா, அவங்களுடைய பாடத்திட்டம், அவங்களுக்கு காலையில் ஹோம்ஒர்க்கு, அப்புறம் எக்ஸாமு, டிசிப்ளின் ஒழுக்கம், இப்படிலாம் சில விஷயங்களை வழிகாட்டி பராமரிப்பார்கள். அவங்க அதன் மூலம் பாஸ் பண்ண முடியும். அப்படி மாணவர்கள் ஆசிரியர் சரியான முறையில் பராமரிக்கலை, சரியான கிளாஸ் எடுக்கலை, எதுவும் செய்யலைன்னா என்ன ஆகும், மாணவர்கள் ஃபெயிலாக போயிடுவாங்க. அப்போ ஒரு பராமரிப்பு ஒரு சொல்யூஷன் கொடுத்து ஒரு வழிமுறை இருக்குது. அப்போ அந்த வழிமுறையின் மூலம் ஆசிரியர்கள் மாணவர்களை பராமரிக்க முடியும். அது இல்லைன்னா என்ன ஆகும், அவன் ஃபெயிலாக போயிடுவான். இப்போ பராமரிக்கும் போது ஒரு சட்ட ஒழுக்க முறை நடைமுறைப்படுத்தப்படுகிறதா இல்லையா? இப்படி செய்யணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சட்ட ஒழுக்க முறை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அந்த சட்ட நடைமுறை ஒழுக்கம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படியான பாதுகாவலர்களாக உங்களை அவன் அனுப்பலையே அப்படின்னு நல்லா கேட்குறான். அதுபோன்று முஸ்லீம்களுடைய வாழ்க்கை, அவங்களை பாதுகாக்கிறது, மற்ற விஷயங்களில் உடையவர்களாக உங்களை அனுப்பலையே என்ற விஷயத்தை என்ன செய்ய பதிவு செய்கிறான். அப்போ நீ எதுக்கு வரமீறிட்டுருக்க என்ற ஆச்சரியக்குறியோடு அதை பதிவு செய்வது உங்களுக்கு என்னடா சம்பந்தம் என்று கேட்குறான். நீ இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவன், அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டு ஒரு வழியில் இருக்காங்க. அப்போ உங்களை பாதுகாப்பாக எந்த விஷயத்தையும் அனுப்பலை, எதுக்கு நீ அவங்கள மீது அடக்குமுறை செய்கிற என்ற கேள்வி அதில் உள்ளடங்கியிருக்கிறது. அடுத்தோடு பார்த்தோம்னா, அடுத்து முஸ்லீம்களுக்கு இறைவன் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி காமிக்கிறான். ஃபல் யௌமல்லதீன ஆமனு மினல் குஃபாரி எல்ஹக்கூன் என்று இறைவன் சொல்கிறார். சிரிப்பார்கள். எப்படி? ஆனால் மறுமை நாளில் ஈமான் கொண்டவர்கள் காஃபிர்களை பார்த்து சிரிப்பார்கள். இன்றைக்கி உலகத்தில் அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடியவன் நம்ம மீது கொலை செய்கிறான், மானவங்கப்படுத்துகிறான், பழைய செடிக்கிறான். அந்த செய்த செயல்களை அவன் என்ன செய்கிறான், அது நல்லதாக கருதி கொண்டு மறு வரமிட்டே இருக்கான். அப்படி ஆணவ சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கான். இந்த ஆணவக்கார மறுமை நாளிலே அல்லாஹ் நரகத்தில் கொண்டு சேர்ப்பான். அப்போது மறுமை நாளிலே இந்த முஸ்லிம்கள் அவனை பார்த்து சிரிப்பார்கள் என்பதை என்ன செய்து குர்ஆன் பதிவு செய்கிறது. அப்போ முஸ்லீம்களே, நீங்கள் பொறுமையாக இருங்க. இவன் செஞ்சிட்ருக்கான், நாளைக்கு இவன் நரகத்தில் போய் கிடப்பான். இவனை இழுத்து கொண்டு நெருப்பில் வீசி எறியப்படும். கொலை செய்வது அவனுக்கு பாவமாக தெரியவில்லை, மானவங்கப்படுத்துவது அவனுக்கு பாவமாக தெரியவில்லை, அடுத்தவன் உரிமையில், உணவுகளில், அவனுடைய உடைகளில் தலையிடுவது அசிங்கமாக அவனுக்கு தெரியவில்லை, பாவமாக தெரியவில்லை. இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய அவன் நாளை மறுமையில் தரதான் இழுத்து நரையில்
என்ன செய்யப்படும், நெருப்பில் போடப்படும். அப்போது முஸ்லீம்களாகிய நீங்கள் பார்த்து சிரிப்பீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. இறைவன் அநியாயக்காரர்களை ஒருபோது விடமாட்டான் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா, அதுக்கடுத்து முஸ்லீம்களுக்கு இன்னும் சிறப்பு இருக்கிறது. என்ன சொல்கிறான், அலல் அராயிக்கி எல்லோரும் ஆசனங்களில் அமர்ந்து அவர்கள் நிலையை பார்ப்பார்கள். எல்லோருன்னா பார்ப்பார்கள். ஆசனங்களை அப்படியே அமர்ந்துக்கிட்டு அவங்க எல்லா விஷயம் பார்ப்பாங்க. இதில் வந்து அவன் நமக்கு செய்த அநியாயக்காரர்களுடைய அவன் எவ்வளோ கொடுமைப்படுத்தி சிரித்து கொண்டு நம்மளை நம்மளை சிரித்து நம்மளை கொடுமைப்படுத்தி சிரித்து கொண்டு இருந்தானோ அவன் என்ன செய்வான், நேரத்தில் போகும்போது நம்ம சிரிப்போம், நம்ம ஆசனில் உட்காந்து பார்ப்போம். அதோடு மட்டுமல்ல சொர்க்க காட்சிகளை பார்த்து கொண்டும் இருப்போம். மற்ற வசனங்களில் சொர்க்க காட்சியில் பார்ப்பது அல்லாஹ் அதையும் இங்கே சேர்த்துக்கிறணும். அப்போ எல்லா விஷயங்களும் பார்ப்போம். நமக்கு அல்லாஹ் மறுமை தான் நமக்கு வெற்றி. மரணம் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான், மரணத்தை காஃபிர்கள் மறந்து கொண்டு திரிகிறார்கள். அதனால் தான் மக்கள் மீது அநியாயம் செய்து கொண்டு திரிகிறார்கள் என்பதை இங்கே விளங்கிக் கொள்ளணும். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஹல் சுவிவல் குஃபாரு மா கானு எஃப் அலூன், காஃபிர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றுக்கு தக்க கூலி கொடுக்கப்பட்டதா என்றும் கேட்கப்படும். அப்போ அல்லாஹ் ஒரு கேள்வியை இங்கே மென்ஷன் பண்ணுறான். அப்படின்னா அதனுடைய கேள்வி கேட்பது, அல்லாஹ் ஒருத்தர் கேள்வி கேட்டு இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா, அவன் மாட்டிக்கிட்டாலும் அர்த்தம். அப்போ இங்கே அல்லாஹ் கேள்வி கேட்குறான் அப்படின்னா அப்போ அவனுக்கான கூலி, அவன் செய்த பாவத்துக்கான கூலி கொடுக்கப்படும், கடுமையாக இருக்கும். அப்போ இது மிக பயங்கரமானது என்பது விளங்கிக்கிறணும். அப்போ காஃபிர்கள் இஸ்லாமியர்கள் மீது செய்யக்கூடிய அநியாயம் என்பது ஏதோ இந்த உலகத்தில் செய்து விட்டார்கள், அவர் யாரும் கேட்க முடியாது என்பதல்ல. ஒவ்வொரு செயலும் நாளை மறுமையில் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. அவர்கள் அதற்கான கூலி நரகத்தையும் அனுபவிப்பார்கள் என்ற விஷயத்தையும் பதிவு செய்கிறான். நீங்கள் அங்களுக்கு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு இறந்து போனாலும் மாணவப்படுத்தப்பட்டவளின் பொறுமையை அல்லாஹ் வழியில் நீங்கள் உறுதியாக இருங்கள். நீங்கள் அவர்கள் உங்களுக்கு செய்த அநியாயத்திற்கு அந்த அநியாயக்காரர் நரகத்தில் இருப்பதை பார்க்கும்போது நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அவன் தரதரன இழுத்து நரகத்தில் எறியப்படுவான் என்பது குர்ஆன் நமக்கு பதிவு செய்யும் போது நமக்கு மிகப்பெரிய ஆறுதலும் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இது குர்ஆன் அன்று சொன்னது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. நாளை இதெல்லாம் அல்லாஹ்வின் முன் கொண்டு சேர்க்கப்படும். மறுமை நாளிலே நாம் சொர்க்கத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் அந்த அநியாயக்காரரின் செயல்களை நரகத்தில் வீசி அவங்க செய்த செயல்களால் அவர் நரகத்துக்கு போகக்கூடிய பார்த்து நாம் சிரிக்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கட்டும். வரம்பு மீறக்கூடியவர்கள் இன்றைக்கி என்ன செஞ்சால் வரம்பு மீறிட்டே இருக்கான். அப்போ பாவம் என்பது தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கான். ஒருத்தர் செஞ்சுவிட்டா அந்த சமூகம் ஒருத்தர் செய்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் அது பின்னாடி சமூகம் அப்படியே ஆட்டு மந்தியில் போகக்கூடியதை பார்க்குறோம். அவர்களும் அதே போன்ற செயலுக்கு இறைவனுடைய வேதனைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்பதை நான் எச்சரிக்கையாக செய்து கொள்கிறேன். ஆகவே தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யாரும் இறைவன் புறத்தில் தப்பவே முடியாது, யாரும் தப்ப முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது நீங்கள் அணுகளவு நன்மை செய்தாலும் அதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள், அணுகளவு தீமை செய்தாலும் அதை நீங்கள் அங்கு கண்டுகொள்வீர்கள் என்று சொல்லி காமிக்கிறான். அதனால் வரம்பு மீறக்கூடிய பாவம் செய்யக்கூடியதுக்கு சமூக ரீதியான நாங்கள் பாதுகாப்பு தருவோம் என்று சொன்னால் அது என்ன செய்யுது, அது வெறி, மத வெறி, அது சாதிய வெறி என்பதை விலகி கொள்ள வேண்டும். அல்லாஹ் புறத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, அல்லாஹ் நான் சமூகத்தை நேசிப்பது கூடுமான்னு கேட்பது அது கூடும். ஆனால் அந்த சமுதாயம் தப்பு செய்யும் போது நீ அவன்கிட்ட அவன்கிட்ட ஆதரவாக நிற்கிறேன்னு நீ இனவெறியன் என்று நபிகள் நாயகம் சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இங்கே விளையங்கிறணும், இஸ்லாம் மிகப்பெரிய இறைவனுடைய வழிகாட்டல், மிக அழகான ஒரு வழிமுறையை, தூய்மையான நேர்மையான ஒரு ஒழுக்கவியலை, பகுத்தறிவை கற்றுத்தரக்கூடிய உண்மையான வழிகாட்டல் இஸ்லாம் மட்டும்தான். இந்த பிரபஞ்சத்தின் இறைவன் நமக்கு அந்த வழியை வழங்கியிருக்கிறான். ஆகவே அவனுடைய வழிதான் இஸ்லாம், அவன் காட்டிய வழிமுறை தான் இஸ்லாம். ஆகவே வாருங்கள், காஃபிர்களினுடைய அதாவது அடக்குமுறையால் குற்றம் செய்யக்கூடியவர்கள் பக்கம் நிற்காதீர்கள். பாவம் செய்யக்கூடிய மக்கள் பக்கம் அந்த மக்களின் பக்கம் நீ நிற்காதீங்க என்பதை ஒட்டுமொத்த மக்களுக்குமாக இந்த வேதத்தின் வாயிலாக அழைப்பு விடுகிறேன். வசலாம்.